வணக்கம். டெய்லி நம்ம மார்க்கெட் பற்றி பேசுகிறோம், மார்க்கெட் அப்டேட் பற்றி பேசுகிறோம். மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா, இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு பேசிக் கொஷின், நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும்? மொதல் கேள்வி. ரெண்டாவது, லாஸ்ட் ஒரு 6 மாசமா 6-7 மாசமா மார்க்கெட் டவுன் சைடில் வருது. இப்போ கொஞ்சம் கீழே மேலே போயிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்குற கேள்வி நிறைய பேர் கேட்குறதோட இன்னைக்கு டேட்டில் இருக்கிற 60% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், எவ்வளோ 60% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் 2020 கொரோனா பீரியடில் வீட்டில் வேலை வெட்டி இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் கம்ப்யூட்டரை வச்சுட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணாங்க. 2020 24 வரைக்கும் மார்க்கெட் வாஸ் இன் ஒன் டைரக்ஷன்ஸ். நீ எந்த ஸ்டாக் வாங்கினாலும் மல்டி பேக்கர் ஆகிட்டு இருந்துச்சு. 23 மே ஜூனுக்கு அப்புறமா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. ஒன்று 10x 20xலாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மைண்ட்லேயும் மார்க்கெட்டில் போட்டால் காசு வந்துடும், இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் யாருன்னா இந்த 60% ஆஃப் தி லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 4 இயர்ஸாக உள்ளே வந்தவங்க டவுன்ஃபாலை பார்த்தது கிடையாது. நவம்பர் 2024 அந்த சமயத்தில் என் வீடியோ இருக்குது, முடிஞ்சா இதில் நான் லிங்க் கொடுக்குறேன். அன்னைக்கு டேட்டில் நான் சொல்லியிருந்தேன், இந்த தரம் மார்க்கெட் கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சுனால் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 8-10 months ஃபார் ரிகவரி மினிமம். இப்போ கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ப்ராபபிள் டார்கெட். இப்போ இமீடியட் டார்கெட் 25,500 நம்ம பேசியிருக்கோம். 27 ப்ராபபிளி ஜூலை எண்ட் இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரலாம்ன்றது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரத்துக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பட் அங்கேருந்து மார்க்கெட் கீழே உளுந்துச்சுனால் பெருசாக கீழே உழுவுன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் எதிர்பார்க்குறோம்? யூஎஸ் மார்க்கெட் 42,000 இருக்குது, அது 32,000 வரைக்கும் வரத்துக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 28,000 இருக்குது. அப்பா கீழே விழும்போது பையன் கீழே விழுந்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் அவன் 25% விழுந்தா இங்கே 15% 20% விழுந்தாகும். இதுதான் இருக்கிற சூழ்நிலை. தட் இஸ் மோர் ஆஃப் டு டூ வித் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது ஏன் என்னதுன்றது நம்ம அந்த வரலாறுக்குள்ளே போக வேணாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க இது பார்த்தால் சொல்ல தெரியும். இது லாங் டேர்ம் சார்ட்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், மந்த்லி சார்ட் எடுத்து 2000 நீங்கள் பேட்டர்ன் பாருங்கள். டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸோட சார்ட் எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஆர் சேயிங். இப்போ ஆர்குமெண்ட் ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணணும்? நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், மல்டி அசெட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். இன்னைக்கு கோல்டு மேலே போயிட்டு இருக்கு, மொத்த கேஷ் கோல்டுக்கு மூவ் பண்ணாதீங்க. கோல்டில் மிஞ்சி போனால் 10% மேக்ஸிமம் ஆஃப் யர் கேபிட்டல். உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கா, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணு. மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கா, கோல்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கு பதிலாக 1.5 லட்சமாக பண்ணு. 9 லட்ச ரூபா உள்ளே எடுத்துகிட்டு போய் சுருவது அர்த்தம் கிடையாது. அது ரிஸ்க் ஃபேக்டர். எப்பயுமே ஆஸ் எ ட்ரேடர் நீங்கள் பண்ணலாம், பட் நாட் ஆஸ் எ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் எந்த இதாக இருந்தாலும் நம்மளோட பேசிக் போர்ட்ஃபோலியோ கான்செப்ட் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் டெஃபினட்டாக நாங்கள் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது, டிப்ஸும் நாங்கள் வாங்கி நாங்கள் பண்ணுறது கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சார்ட்டை பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு மெத்தடாலஜிஸ் நீங்கள் நோட் டவுன் பண்ணீங்க. யார் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு வாட் இஸ் தி சீன் பிஹைண்ட் இட், ஏன் இது வாங்க சொல்கிறீங்க, அவங்க இல்லை இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொன்னால் அது மாதிரி இது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்பீடாக மேலே போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. இது நிறைய தர மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். எஸ் பேங்க் ஆகட்டும், ஐடியா செல்லுலார் இருக்குது. இது எல்லாமே சர்ரன் மேலே போகும், எந்த வேகத்தில் போகுதோ அந்த இதோட கீழே வருது. நினச்சி பாருங்களேன், எஸ் பேங்கோட மேனேஜ்மெண்ட் இட் வாஸ் அ டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட் அபவுட் 3 years பேக். ஐடியா மொபைல்ஸ் எடுத்து பாருங்க, ஆதித்யா பிர்லா குரூப்பு, இவங்களாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்ற லெவலில் நம்ம யோசிக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக எவ்வளோ பெரிய பிராண்ட் நேமாக இருந்தாலும் பின்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்க்குறது புத்திசாலித்தனம். அது நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துங்க, இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு லெவல்ஸை நீங்கள் பார்த்துங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா மேபி மந்த்லி சார்ட்டோ இல்லை வீக்லி சார்ட் பார்த்துங்க, இல்லை ஸ்விங் ட்ரேடர்னு சொன்னால் டே சார்ட்டோ வீக்லி சார்ட்டோ வச்சு நீங்கள் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் குட். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் லாங் டேர்ம்னா நீங்கள் வாங்கிட்டு மறக்கிறதுன்றது வேற விஷயம். லாங் டேர்ம் எப்பயுமே மார்க்கெட் அப்சைடு போயிட்டு இருக்குன்னு சொன்னால் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு இட் வில் கிவ் த ரிட்டர்ன்ஸ். பட் டெஃபினட்டாக மார்க்கெட்டுன்றது ஒரு விஷயம், நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதோ நீங்கள் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
100 வர ஸ்டாக்கு அது கீழே இறங்கி வருதுனால ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. எனக்கு டெக்னிக்கலும் தெரியாது, ஃபண்டமெண்டலும் தெரியாதுனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும்ல. 100 வாங்கினா 90 வந்துச்சு, எக்ஸிட் பண்ணுங்க. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அது 60 வந்தாலும் மறுபடியும் நான் வந்து மேலே தானே போகுதுன்னு சொன்னால் அதில் எஸ் பேங்க்கும் இருக்கலாம், மேபி பழைய ஆர்காம் இருக்கலாம், பழைய ரிலையன்ஸ் பவராக இருக்கலாம், இல்லை ஐடியா செல்லுலாராக இருக்கலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து திவாலா இருக்குது, அது மாதிரியும் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு 10% இல்லை 15% ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணி ஃபைனான்ஷியலி லெவலில் கூட நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். கரண்ட் சினாரியோவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆன் ஏ க்ரோத் ஸ்டோரி. இன்னைக்குல நேற்று ஈவினிங் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி டேட்டாஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 3 months குவார்ட்டர், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்ட்டரில் வந்து வி ஹவ் க்ரோன் அட் தி ரேட் ஆஃப் 7.5, எதிர்பார்த்தது 6.8, ரைட்? ஸோ இந்த ஒரு ரீசன்னால என்ன ஆச்சுன்னா நம்ம இயர்லி டார்கெட் வந்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு. இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. போன வாரம் தான் நம்ம வந்து 4th பேஸ்க்கு வந்திருக்கிறோம். 5th லார்ஜஸ்ட் எக்கானமியில் வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமி வந்திருக்கோம். ஜப்பானை தூக்கி சாப்பிட்டோம், ரைட்? மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன கதை தான். பர் கேபிட்டா நம்மளது எவ்வளோ? 2880, 2900 நீங்கள் வச்சிங்களா வருஷத்துக்கு. ஜப்பானுக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $60,000-70,000 இருக்கும் பர் இயருக்கு. ஸோ பர் கேபிட்டா ஒவ்வொரு தனிநபரும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. நம்மளோட தனிநபரை வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம். பட் வி ஹேவ் அ லார்ஜ் பாப்புலேஷன்ஸ். ஓவரால் எக்கானமி எடுத்துகிட்டுனா நம்ம வளர்ந்துருக்கிறோம். பட் இன்னமும் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் ப்ராக்டிக்கலாக 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அப்பர் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ், இன்னொன்று வந்து மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ். லோவர் மிடில் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஏழைகளும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து புவர் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸோ மேபி மிடில் கிளாஸில் ஒரு செக்டாரை வந்து இன்வெஸ்ட் பண்ணாது. ஸோ இந்த பாப்புலேஷனை வந்து ஈவன் இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் சே அபவுட் 50, 60, 70% நம்ம எடுத்துக்கிட்டனாலும் வி ஆர் டாக்கிங் அபவுட் 30% வந்து மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் கிளாஸ். இது எடுத்துக்கிட்டாலும் 30% வரைக்கும் இன்டர்நேஷ்னல் டேட்டாஸ் தான். யூஎஸில் எடுத்துக்கிட்டா க்ளோஸ் டு அபவுட் 60-70% ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா எடுத்துக்கிட்டா அரௌண்ட் 40% ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூரோப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலி இட் இஸ் ஒன்லி 4%. எவ்வளோ? வெறும் 4% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 4% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து ஈவன் 10% இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி மார்க்கெட். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, 2019 நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து 2.5 ட்ரில்லியன் நம்மளோட எக்கானமி. 12 வருஷத்துல வந்து நம்ம $10 trillion எக்கானமியாக மாறுவோம். ஸோ 2032 வேணாம் 33 நீங்கள் வச்சிங்க. ஸோ அடுத்த 8 வருஷத்துல இன்னைக்கு நம்மளோட எக்கனாமிக் சைஸ் எவ்வளோ? க்ளோஸ் அபவுட் $4 trillion இருக்கிறோம். 2019 2.5 ட்ரில்லியன் இருந்தோம், இன்னைக்கு 4 trillion இருக்கிறோம். அடுத்த 8 வருஷத்துல அஃபிஷியலி தே ஆர் சேயிங் நம்ம வந்து 30 இல்லை 32க்குள்ள வந்து 10 trillion அச்சீவ் ஆயிடுவோன்றாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வருஷமே நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்மளால அடுத்த 6-7 வருஷத்துல வந்து $6 trillion நம்ம சம்பாதிக்க போறோம். வாட் டஸ் இட் மீன்? 1947 இருந்து 2019 வரைக்கும் 2.5 ட்ரில்லியன் நம்ம வந்து எக்கானமி ஆயிருக்கு. நம்மளோட தாத்தா, ஒரு சில பேருக்கு கொள்ளு தாத்தா கூட இருக்கலாம், நம்மளோட கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா எவ்வளோ சம்பாரிச்சாங்களோ அந்த மடங்கு 3 மடங்கு டில் 2032. 2.5 ட்ரில்லியன் இங்கே 7.5 ட்ரில்லியன் எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 67 வருஷத்துல என்ன சம்பாரிச்சோமோ அடுத்த 10 வருஷத்துல நம்ம அது மாதிரி 3 மடங்கு நம்ம சம்பாதிக்க போறோம். இன்னைக்கு டேட்ல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ட்ரில்லியன்ல இருக்கு, 6 ட்ரில்லியன் அடுத்த 2.5 மடங்கு நம்ம வந்து சம்பாதிக்க போறோம். டபுள் 1.5 times we are going to 1.5 மடங்கு நம்ம வந்து சம்பாதிக்க போறோம். லாஸ்ட் 78 இயர்ஸ்ல நம்ம என்ன சம்பாரிச்சோமோ அது மாதிரி அடுத்த 1.5 மடங்கு அடுத்த 6 வருஷம், 7 வருஷம் இல்லை 8 வருஷத்துல நம்ம சம்பாதிக்க போறோம்னு சொன்னால் டேபிள்ல எவ்வளவு கேஷ் இருக்குன்றதை நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. 80s லேட் 80s ஜப்பானுக்கு இருந்துச்சு. மிட் 90s நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொரியா, சவுத் கொரியா, ஏஷியன் டைகர்ஸ்க்குலாம் நிறைய இருந்துச்சு.
early 2000 ஆர் லேட் 90s நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாக்கு ஆரம்பிச்சிச்சு. 2015 வரைக்கும் சைனா வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. இப்போ அந்த தருணம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அடுத்த ஒரு 8-10 வருஷம் நம்மளோட அப்மூவ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஆனால் ஒரு சின்ன சின்ன டவுன்ஃபால் இருக்கும். டவுன்ஃபால் இருந்தாலும் அடுத்த அப் ட்ரெண்ட்ன்றது பெருசாக இருக்கும். இன்னைக்கு டேட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 10 வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கிறது வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். நம்பர் நினச்சி பாருங்களேன், 78 இயர்ஸில் 77 இயர்ஸில் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்களோ அது மாதிரி 1.5 மடங்கு வந்து அடுத்த 10 வருஷத்தில் இல்லை 8 வருஷத்தில் சம்பாதிக்க போகிறோம்னா வாட் இஸ் அ மணி. ஸோ டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் டு பி தேர். பட் உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் பிக் பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் அனாலிசிஸும் தெரியாது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் தெரியாதுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பாருங்கள். டெஃபினட்டாக டிப்ஸை மட்டும் நம்பி பண்ணாதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியலன்னு சொன்னால் ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸோ நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடோ இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ நீங்கள் போகிறது வந்து பெட்டராக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எவ்ரிடே நீங்கள் வந்து மானிட்டரிங் பண்ணுறது வந்து மிக 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 அவசியம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருத்தரையாச்சும் இல்லை மாதத்துக்கு ஒருத்தரையாச்சும் நீங்கள் என்ன பொசிஷன் வச்சுருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்னதுன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆல்வேஸ் நல்லது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 2 விதத்துலேயும் வரலாம். ஒன்று வந்து டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நீங்கள் வந்து ஆல்வேஸ் மேனேஜ் பண்ணுறது வந்து மிக மிக அவசியம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறாருன்னு சொன்னால் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு எத்தனை ஃபண்ட்ஸ் இருக்குன்றது ஒரு சின்ன ரிப்போர்ட் நீங்கள் எடுங்களேன், கூகுள் போட்டாவே வந்துடும்ல. இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் எத்தனை ஃபண்டு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணியிருக்குன்றதை யோசனை பண்ணி பாருங்களேன். ரைட், யூ வில் கெட் அ சர்ப்ரைஸ். அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து வாட் இஸ் அ CAGR, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ன்றது ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து அது பீட் பண்ணிச்சான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அப்போ வாட் இஸ் த க்ரைட்டீரியா? ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் சக்ஸஸ் ஆகுது, மீதியெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஃபண்ட் ஹவுசஸ். ரைட், இல்லை ஸ்டாக்கில் வந்து மார்க்கெட் வந்து 8-10% மேலே போச்சு. 8-10% வேணாம், லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து 4x 5x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். யூ வில் கெட் அ கிளாரிட்டி. டெஃபினட்டாக ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக ஆல்வேஸ் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். அண்ட் அகெயின் டைம் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் வந்து பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை பண்ணுறது வந்தால் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் லாங் டேர்மில் எனிவே பிட்வீன் 15-18% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆன் நார்மல். இது நீங்கள் ஹை பிச்சில் போகும்போது எனிவேர் பிட்வீன் 15-24-30% CAGR நெட் டேக்ஸ் வீக்ஸ் போக உங்களுக்கு வரும். 24% இல்லை 30% ரிட்டர்ன்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரிட்டர்ன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சன் ஃபார்மாவை எடுத்துங்க. ரைட், 2000 இருந்து யாராச்சும் ஒருத்தர் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் 2015 எக்ஸிட் பண்ணி 2019 மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட். இல்லை 2000 இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பெரிய அமௌண்ட். என்ன அமௌண்ட்டு? 5 lakhs invested in 2000 would have become 14 crores today சன் ஃபார்மாவில். அதே இது 2015 உச்சத்தில் எக்ஸிட் பண்ணியிருந்தால், எக்ஸிட் எப்படி பண்ணுறது என்னோட வீடியோஸ் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணலாம். 2015 we asked people to exit at 1100 and 2019 somewhere close to about 425-430 rupeesல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். 1800 நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு டேட் வீடியோவும் இருக்குது. இந்த மாதிரி டைமிங் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்ணி இருந்தால் இன்னைக்கு டேட்டில் வந்து we are talking about 42 crores. எப்படி 5 லட்சம் நீங்கள் கையை வைக்காதது தான் இன்னைக்கு வந்து we are talking about 14 crores. கை வச்சு கரெக்டாக டைமிங் பண்ணியிருந்தால் ரெண்டுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நடுப்புற ஒரே ஒரு எக்ஸிட் என்ட்ரி பண்ணியிருந்தால் இட் இஸ் 42 crores. ரெண்டுக்கும் வித்தியாசம் CAGR ரொம்ப சிம்பிள். ஒன்றுக்கு 25% CAGR, இன்னொன்றுக்கு 42 crores வந்ததுக்கு 30% CAGR. இந்த 5% CAGR வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இட் ஹஸ் மேட்? மோர் தென் 100%. டபுள்னா 28, இது வந்து 42ல் இருக்குது. ஸோ நினச்சி பாருங்களேன். ஸோ டெஃபினெட்லி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் டு இன்வெஸ்ட், இல்லைன்னு நான் சொல்ல. பட்
நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் கரெக்டாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறாரு பார்த்துப்பாருன்னு சொன்னால் அந்த ஃபண்ட் மேனேஜர் கூட 1-to-1 கான்டாக்ட் இருக்கான்றது ஒரு கேள்வி கேட்டுங்க. இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, ஒரு ப்ராடான வியூ கொடுத்துருக்குறேன். மேபி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூவாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ரிவ்யூவாக இருக்கலாம். டெஃபினட்டாக நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். 9444468888 கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.